10 கோடி ரூபாய் செலவில் மல்டி கார் பார்க்கிங் தேவையா என்று எம்எல்ஏ ரமேஷ்குமார் கேள்வி. இந்த கேள்வி கமர்ஷியலாக மாற்றுவதற்கு கடந்த ஆட்சி காலத்தில் முயற்சி செய்து கொண்டிருந்தார் என்பதற்காக ஒரே ஒரு சிறிய உதாரணத்தை மட்டும் சொல்ல, விநாயகர் திருக்கோயில் ஏறத்தாழ அந்த கோயில்கள் இருந்து கோயில் நிதியை பயன்படுத்தி 10 கோடி ரூபாய்க்கு 10 கோடி ரூபாய் மதிப்பில ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதியை அந்த கோயிலுக்கு ஏற்படுத்துவதற்கான திட்டத்தை இந்த அரசு அனுமதித்திருக்கிறது. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட அங்க இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட இடங்கள்ல கோயில் நிதியை பயன்படுத்தி எதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது? அரசியலாக பயன்படுத்த வேண்டிய அவசியமும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சிக்கு தேவையும் இல்லை. ஃபெசிலிட்டிஸ் தேவையே இல்ல, இன்கம் ஜெனரேஷன் தான் தேவை என்று சொன்ன சேகர் பாபு. மக்களுடைய வாகனங்கள் போதிய அளவிற்கு பார்க்கிங்களுக்கு இடமில்லாமல் தவிர்க்கின்ற சூழ்நிலையில் அங்கே மல்டி லெவல் பார்க்கிங் கொண்டு வந்தால் நகராட்சி பரிந்துரையின் அடிப்படையில் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்ல பதில் கூறுவதற்கு அனுமதிக்க வேண்டும். திருப்பி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? 10 கோடி எடுத்து அங்க மல்டி லெவல் கார் பார்க்கிங் எந்த விதமான பொதுமக்களும் பக்தர்களும் கேட்கல. பக்தர்களும் பொதுமக்களும் கேட்பதெல்லாம் கோயிலுக்கு உள்ளே சென்று மனநிறைவோடு தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும்பொழுது அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தான் பக்தர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை செய்தாலே போதுமானது. மாநில எதிர்க்கட்சி தலைவர் மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைன்னு அவர் இல்லைன்னு சொன்னாரு. ஏன் போட்டு நீங்க சொல்லிட்டீங்க, அதோட விவாதம் முடிஞ்சது. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசுங்க. நீங்க திரும்ப எதுக்கு பாயிண்ட் பாடுற? வேற எதுக்கு பக்தர்களுக்கு பயன்படு விளக்கம் சொன்னார். அவ்வளவுதான். குற்றச்சாட்டு எப்படி வராது? உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கலையே, தவறா பயன்படுத்துறீங்க. அதுல தவறு நடந்து அவர் சொல்லலையே. அதை குற்றச்சாட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது, விளக்கமாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும்.